Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சென்னையில் நடைபெற்ற திமுக மகளிர் அணி ஆலோசனை கூட்டத்தில் பொதுச் செயலாளர் துரைமுருகனை வரவேற்க யாரும் வரவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேடைக்கு அழைத்து செல்ல யாரும் வராத நிலையில் அரங்கிற்கு வெளியே நின்றிருந்த துரைமுருகன் திரும்பிச் சென்றதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூட்டம் அதிகம் என்பதால் நிகழ்ச்சியில் பங்கேற்கவில்லை என்று திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் விளக்கமளித்திருக்கிறார். எனினும் அவரை வரவேற்க ஆளில்லை, சோகத்தில் திரும்பியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சென்னையில் நடைபெற்ற திமுக மகளிர் ஆலோசனை கூட்டத்தில் பொதுச் செயலாளர் துரைமுருகனை வரவேற்க யாரும் வரவில்லை என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. மேடைக்கு அழைத்து செல்ல யாரும் வராத நிலையில் அரங்கிற்கு வெளியே நின்றிருந்த துரைமுருகன் திரும்பிச் சென்றதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனினும் கூட்டம் அதிகம் என்பதால் நிகழ்ச்சியில் பங்கேற்கவில்லை என்று திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் தரப்பில் விளக்கமளிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் புவியரசன் வழங்க கேட்கலாம். புவியரசன், வணக்கம். தற்போது வந்திருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் பார்த்தா வரவேற்க ஆளில்லை, அதனால துரைமுருகன் திரும்பி இருக்காரு அப்படின்ற ஒரு தகவலும் இருக்கு. இன்னொரு புறம் துரைமுருகன் தரப்புல இருந்து இதற்கு விளக்கமும் அளிச்சிருக்காங்க. இதுல எது உண்மை, என்ன நடந்தது? ராகவப்பிரியா, வணக்கம். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடந்த திமுக மகளிர் அணி ஆலோசனை கூட்டத்திற்கு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் வந்திருந்த போது அவரை நிர்வாகிகள் வரவேற்கவில்லை என்ற காரணத்தினால் அவர் திரும்பி சென்றதாக ஒரு தகவலானது தற்போது கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம்னா சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய கலைஞர் அரங்கில் இன்றைய தினம் திமுக மகளிர் மற்றும் மகளிர் தொண்டரணி கூட்டமானது இன்று நடைபெற்றது. இதில் திமுக தலைவரான மு.க.ஸ்டாலின் மற்றும் துணை பொதுச் செயலாளர் கனிமொழி உள்ளிட்ட பலர் முக்கிய நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். அதன்படி திமுகவின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய துரைமுருகனும் அந்த கூட்டத்திற்கு கலந்து கொள்வதற்காக வந்திருந்தார். அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள அரங்கத்திற்கு உள்ளே வந்த துரைமுருகனை வரவேற்பதற்கு கட்சியின் நிர்வாகிகள் யாரும் வரவில்லை. அதன் காரணமாக அவர் ஒரு ஆதங்கப்பட்டு அந்த கூட்டத்தில் பங்கேற்காமல் திரும்பி சென்றதாக தகவலானது தற்போது கிடைக்கப்பட்டிருக்கிறது. அவர் தனது வாகனத்தில் வந்த துரைமுருகன் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக இறங்கி அரங்கத்திற்குள் சென்ற போது நிர்வாகிகள் கவனிக்கவில்லை. அவரை கவனிக்காமல் இது முன்னதாக தலைவரை வரவேற்பார்கள், அது போன்று முக்கிய தலைவர்களை வரவேற்பார்கள். அந்த வகையில் பொதுச் செயலராக இருக்கக்கூடிய துரைமுருகனையும் வரவேற்று செல்வது வழக்கமாக இருக்கக்கூடியது. ஆனால் இன்றைய தினம் அவ்வாறு நடக்கவில்லை என்று கூறப்படுகிறது. அதன் காரணமாக ஒரு அதிருப்தியில் இருந்த துரைமுருகன் தான் வந்த வாகனத்திலேயே உடனே திரும்பி சென்றிருக்கிறார். குறிப்பாக பார்த்துப்போம், இதற்கு முன்னாடி நடைபெற்ற கூட்டங்களில் திமுக தலைவராக இருக்கக்கூடிய மு.க.ஸ்டாலின் உடனே பொதுச் செயலராக இருக்கக்கூடிய துரைமுருகனும் வருவார். அதனால் இருவரையுமே சேர்த்து அழைத்து செல்வார்கள். அது அப்படி இல்லை என்றாலும் முன்னதாக வந்தாலும் கூட பொதுச் செயலராக இருக்கக்கூடிய துரைமுருகனை மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய அடுத்த கட்ட நிர்வாகிகள் அவர்களை துரைமுருகனை நேரிலே அழைத்து சென்று அரங்கத்திற்குள் கொண்டு செல்வது வழக்கம். இதுதான் கட்சி நடைமுறையாகவும் இருந்து வரக்கூடிய இந்த நிலையில் அவரை அழைப்பதற்கு இன்றைய தினம் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் யாரும் வரவில்லை. அதன் காரணமாக ஒரு ஆதங்கப்பட்டு அந்த கட்சியின் நடைபெற்ற இந்த கூட்டத்திலே ஆதங்கத்தை தெரிவித்துவிட்டு அவர் திரும்பி சென்றதாக ஒரு தகவலானது தற்போது கிடைக்கப்பட்டிருக்கிறது. எந்த வாகனத்தில் வந்தாரோ அதே வாகனத்தில் புறப்பட்டு சென்றிருக்கிறார். இதனால் கட்சியின் வட்டாரத்தில், திமுக வட்டாரத்தில் பெரும் ஒரு பரபரப்பான சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது, குழப்பம் என்பதும் ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்த விளக்கம் என்பது இன்னும் சற்று நேரத்தில் கிடைக்கும் என்று தகவலானது தற்போது கிடைக்கப்பட்டிருக்கிறது. புவியரசன், இப்போ கூட்டம் அதிகம் அப்படிங்கிறதுனால திரும்பி சென்றதா துரைமுருகன் தரப்புல இருந்து ஒரு விளக்கம் அளிக்கப்பட்டு இருக்கு இல்லையா? பொதுவாகவே இந்த மாதிரியான கூட்டங்கள் நடக்கும்போது எத்தனை பேர் வருவார்கள் என்பது தோராயமாக கணிக்கப்பட்டிருக்கும். இப்போ அவர் திடீர்னு இந்த ஒரு காரணத்தை சொல்லி வெளியேறினதா குறிப்பிடுறது ஒரு மழுப்பலான ஒரு காரணம் இல்லையா? திமுகவை விட்டு கொடுக்க கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம இங்க புரிஞ்சுக்க முடியுது. அப்படி எடுத்துக்கலாமா? நிச்சயமாக பார்த்திருப்போம். இதுக்கு முன்னாடி தேர்தல் தோல்வி காரணமாக திமுக ஒவ்வொரு அணி சார்பாக கூட்டத்தை நடத்தி வரக்கூடிய இந்த நிலையில் மகளிர் அணி சார்பில் இன்றைய கூட்டம் நடைபெற்றது. எதிர்பார்த்த அளவை விட கூட்டம் என்பது அதிகரித்திருந்தாலும் கூட கட்சியின் பொதுச் செயலாளர் என்ற அடிப்படையில் அவருக்கு உரிய மரியாதை என்பது வழங்கப்பட்டிருக்க வேண்டும். அதன்படி அவரை வரவேற்று உள்ளே அழைத்து செல்ல வேண்டும் என்பது ஒரு வழக்கம். அந்த மரியாதையை அவர்கள் கொடுக்க தவறிவிட்டார்கள் என்பதே இன்றைய காட்சி என்பது நமக்கு எடுத்துரைக்கிறது. அவரை உரிய நடத்தியிருந்தால் அவர் அங்கு அந்த கூட்டத்தில் பங்கெடுத்திருப்பார். ஆனால் அவருக்கு உரிய மரியாதை என்பது வழங்கப்படாதன் காரணமாக அவர் திரும்பி சென்றிருப்பதாக தகவலானது தற்போது கிடைக்கப்பட்டிருக்கிறது. கூட்டத்தை காரணம் காட்டியிருந்தாலும் கூட
எவ்வளவு இதோட பெரிய கூட்டங்களை நாம் பார்த்திருப்போம். முந்தைய இதுக்கு முன்னாடி நடைபெற்ற கூட்டங்களை நம்ம பார்த்திருப்போம். மாவட்ட செயலாளர்கள் கூட்டம், அது போன்ற ஒரு கள ஆய்வு கூட்டம், இது போன்ற ஏதோ ஏகப்பட்ட கூட்டங்கள் என்பது நடைபெற்றிருந்தாலும் கூட இதோட பெரிய ஒரு அணியாக இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் கூட்டமா இருக்கட்டும், இல்ல ஒன்றிய நிர்வாகிகள் கூட்டம், இது போன்ற ஏகப்பட்ட கூட்டங்கள் திமுக சார்பில் நடைபெற்ற போதிலும் கூட, இதோட கூட்டங்கள் இருந்த போதிலும் கூட திமுக பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய துரைமுருகனுக்கு உரிய மரியாதை என்பது வழங்கப்பட்டு அவரை வரவேற்று அழைத்து செல்வார்கள். ஆனால் இன்றைய தினம் நடைபெற்ற இந்த மகளிர் அணி கூட்டத்தில் அவருக்கு உரிய மரியாதை என்பது வழங்கப்படாததே முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. இதற்கு இப்போது விளக்கம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. கூட்டம் அதிகம் இருந்தது காரணத்தினால் நிர்வாகிகள் அவரை அழைத்து செல்ல முடியவில்லை. இதை யாரும் வேண்டும் என்று செய்யவில்லை என்று கூறப்பட்டாலும் கூட இது அவருக்கு உரிய மரியாதை தரவில்லை என்பதை காட்டுகிறது. விவரங்களுக்கு நன்றி புவியரசன்.